மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறையின் சார்பாக மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அறக்கட்டளை பொழிவு நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழியல் துறையின் தலைவர் முனைவர் ஜாஸ்மின் சுதா அவர்களே, வசந்த வார்த்தைகளால் எம்மை வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் முனைவர் ஜோதி முருகன் அவர்களே, நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் உஷா அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் முனைவர் சரவண பெருமாள் அவர்களே, என்னை பேருந்து நிலையத்தில் இருந்து மிக பாதுகாப்பாக அலங்காமல் குலுங்காமல் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய அன்பிற்கினிய ஆய்வுத்துறை மாணவர் உய்காட்டு ராஜா அவர்களே, அருமைக்குரிய பேராசிரியர் பெருமக்களே, அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வணக்கம். நான் உங்கள் துறை சார்பாக நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பேசுவது இது 4வது முறை. ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னால் சகோதரர் நண்பர் ஸ்டீஃபன் அவர்கள் இங்கே துறை பொறுப்பை ஏற்றிருந்த பொழுதெல்லாம் அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு வந்து பேசியிருக்கின்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எட்டயபுரம் பாரதி விழா நிகழ்ச்சியிலே பாரதியும் சூழலியலும் என்கிற தலைப்பிலே உரை நிகழ்த்தினேன். இது ஒரு 4வது வாய்ப்பு. இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய தமிழியல் துறைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். துருக்கனுக்கு ராமன் துணை. புரியுதா? துருக்கன் என்று துலுக்கன் என்று யாரை சொல்லுவாங்க? பொதுவாக முஸ்லிம்களை சொல்வது வழக்கம். அந்த காலத்தில் துருக்கியிலிருந்து வந்தவர்கள், நம்ம ஊர் பகுதிகளில் பொதுவாக வந்தவர்கள் என்கிற காரணத்தினால துருக்கர்கள் துலுக்கர்கள் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது அந்த வரியை திரும்ப சொல்கின்றேன். துருக்கனுக்கு ராமன் துணை. துருக்கனுக்கு எப்படி ராமன் துணையாக முடியும்? இல்லையா? ஆனால் துருக்கனுக்கு ராமன் துணை என்பதை ஈற்றடியாக கொண்டு வெண்பா பாட வேண்டும் என்று சதாவதானி செய்குத்தம்பி பாவலரிடம் சொன்னார்கள். இது ஒரு சிக்கலான விஷயம். ஏனென்றால் முஸ்லிம்களை பொறுத்தளவில் இறைவனுக்கு யாரையும் இணையாக வைக்கக்கூடாது. இப்ப துருக்கனுக்கு ராமன் துணை என்று ஈற்றடியாக கொண்டு வெண்பா பாடுங்கள் என்று சொன்னவுடன் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் சற்றும் தயங்காமல் பாடினாள். பெருஞ்சூட்டின் பிரியாள் சீதை, பெருஞ்சூட்டின் பிரியாள் பேருடை இளவல் வருங்கேட்டை எதிர்கொள்வான் லக்குவன். பெருஞ்சூட்டில் பிரியாள் பேருடை இளவல் வருங்கேட்டை எதிர்கொள்ள இசைவான். செருப்பை செருக்கிலான் சுமந்தான். சோதரராம் பரத சத்துருக்கருக்கு ராமன் துணை என்று பாடினார். புரிஞ்சுதா? சத்துருக்கன் இருக்கக்கூடிய முந்தனாடி என்று ஈட்டில் கொண்டு வந்து வைத்துவிட்டு சோதரராம் பரத சத்துருக்கனுக்கு ராமன், பரத சத்துருக்கருக்கு ராமன் துணை என்று பாடினார். தமிழ் இலக்கியங்களிலே இதிகாசங்களிலே ஒரு ஆழங்கால் பட்ட மிகப்பெரிய ஞானம் பெற்றவர் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர். அவருடைய 151வது பிறந்த ஆண்டு இந்த ஆண்டு 1874 ஜூலை 31 கோட்டார் இடையாக்குடியிலே பிறந்தார். இன்றைக்கு அந்த பகுதியிலே நீங்கள் பயணம் செய்கிற போல அவருடைய நினைவு மண்டபத்தை பார்க்கலாம். தந்தையின் பெயர் ஃபக்கீர் மீரான், தாயார் பெயர் ஆமினா. கோட்டாரிலே ஞானியார் சாஹிப் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூஃபி ஞானி வாழ்ந்தார். ஏராளமான ஞான கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார்.
ஞான கீர்த்தனை திரட்டு என்று தொகுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய நினைவிடம் தர்கா இன்றைக்கும் கோட்டாரில் இருக்கின்றது. அதுல என்ன சிறப்புன்னு சொன்னா அந்த தர்காவுடைய ஆண்டு விழாவுக்கு நீங்க போனீங்கன்னா கொடிமரத்தில் கொடியேற்றுவார்கள். அந்த கொடி காவி கொடியாக இருக்கும். அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு விதமான முற்றும் திறந்த ஏக நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை காட்டக்கூடிய விஷயம். அந்த ஞானியார் சாஹிப்பினுடைய வம்சாவளியிலே பிறந்தவர் தான் ஆமினா அம்மாள், பாவலருடைய தாயார். 5 வயதிலே அவர் என்ன செய்கிறார்கள்? மார்க்க கல்வி கற்பதற்காக மதர்சாவிலே விடுகிறார்கள். 8 வயதிற்குள்ளாகவே அந்த மார்க்க கல்வி குரான் எல்லாம் கற்று ஓதி முடித்து விடுகிறார். அவ்வளவு பெரிய கூர்மையான அறிவு. 8 வயதுல கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? இளங்கடை ஆதார பள்ளி என்று அன்றைக்கு இருந்திருக்கிறது, ஒரு பிரைமரி ஸ்கூல். அந்த ஆதார பள்ளியில அரை வகுப்பில் சேர்க்கிறாங்க. முதல்ல அரை வகுப்பு, அது பிறகுதான் 1ஆம் வகுப்பு. அரை வகுப்பில் சேர்க்கிறார்கள். 20 நாள்லேயே அரை வகுப்பிலிருந்து 1ஆம் வகுப்பு மாத்திடுறாங்க. இந்த பையன் அவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கான், ரொம்ப கூர்மையா இருக்கான், ரொம்ப வெடிப்பா இருக்கிறாங்க. 20 நாளிலேயே ஓராண்டு படித்து தேர்வு பெறக்கூடிய அந்த தகுதியை 20 நாளில் 8 வயதிலே பெற்றவர் சதாவதானி சேக்கு தம்பி பாவலர். 4ஆம் வகுப்பு வரை பயில்கின்றார். அதன் பிறகு அவருடைய குடும்பத்தினுடைய வறுமை சூழல் காரணமாக பள்ளியிலே பயில்வதற்கான வாய்ப்பில்லை. அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் அந்த காலத்திலே நெசவு தொழிலிலே அதிகமாக ஈடுபட்டார்கள். நெசவு தொழிலில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் 5 வண்ணம் என்று சொல்லக்கூடிய 5 வண்ணத்தார் என்கிற பெயரெல்லாம் அவர்களுக்கு வந்தது. எனவே பெற்றோர்களுடன் சேர்ந்து நெசவு தொழிலே ஒரு 8 வயதிலே ஈடுபட வேண்டிய ஒரு சூழலை குடும்பத்தினுடைய வறுமை அவருக்கு ஏற்படுத்துகிறது. என்றாலும் கல்வியின் மீது, அதுவும் தமிழை கற்பதிலே அதிகமான ஆர்வம். இடலாக்குடியிலே பட்டாரியார் தெரு என்று ஒரு தெரு இருக்கின்றது. முழுக்க முழுக்க நெசவாளிகள் வாழக்கூடிய தெரு. அந்த தெருவிலே சரவண பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் பெருந்தகை அன்றைக்கு இருந்திருக்கிறார். சங்கரநாராயண அண்ணாவியார் என்று அவருக்கு பெயர். சங்கரநாராயண அண்ணாவியாரிடம் சென்று கல்வி கற்க வேண்டும் என்று இவருக்கு ஆசை. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன என்று சொன்னால், தமிழை கற்க வேண்டும் என்று சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்திலே அன்றைக்கு தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்டதாக குமரி மாவட்டம் இருந்தது. மலையாளம் தான் தாய்மொழி. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மலையாள வழியில் தான் கற்க வேண்டும். தமிழ் வழியில் கற்பதற்கு குமரி மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்திலும் அன்றைக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால்தான் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தி குமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு பிற்காலத்தில் இணைத்தார்கள். மலையாளத்தில் தான் கற்க வேண்டும். தமிழை கற்க வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட முறையிலே யாராவது வித்வான்கள், அண்ணாவியார், புலவர்களை சந்தித்து அவர்களுடைய இல்லங்களில் போய் தான் தமிழை கற்க வேண்டிய ஒரு நெருக்கடி சூழல் அன்றைக்கு இருந்தது. அப்படி கற்று தமிழை கற்று பேரறிஞர்களாக பெரும்புறவர்களாக வந்தவர்கள் தான் சதாவதானி சேக்குத்தம்பி பாவலர், அவருடைய சமகாலத்தவரான கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, அதன் பிறகு வந்த இறையருட் கவிமணி காவண்ணா அப்துல் கபூர் போன்ற மிகப்பெரிய தமிழறிஞர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே தமிழை கற்பதற்கு வாய்ப்பு கிடையாது. தனிப்பட்ட முறையிலே புலவர்களை சந்தித்து, வித்வான்களை சந்தித்து தமிழ் கற்று என்ன செய்திருக்கிறார்கள்? இவ்வளவு உச்சத்தை அவர்கள் தொட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு தமிழ் கற்பதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இல்லையா? எல்லா இடத்திலும் இந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய காலத்திலே வாய்ப்பே இல்லாத ஒரு பகுதியிலே பிறந்து வளர்ந்து தமிழை கற்று தமிழில் மேம்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பேசப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த சங்கரநாராயணன் அண்ணாவினுடைய வீட்டு முற்றத்திலே போய் நிற்கிறார், வீட்டு வாசலில் போய் நிற்கிறார். அங்க என்னன்னா, மாசத்திற்கு அரை பணம் அன்றைக்கு இருந்து பணத்துல அரை பணம் என்ன செய்யணும்? அங்கு ஆசிரியருக்கு கற்பதற்கு என்ன செய்யணும்? ஊதியமாக என்ன செய்யணும்? அவர்கள் கூலியாக அல்லது டியூஷன் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய ஃபீஸாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆனால் பாவலரிடம் சேக்கு தம்பியிடம் அந்த அரை பணம் கூட கிடையாது. அந்த அரை பணம் கூட கொடுத்து கற்பதற்கான வாய்ப்பில்லாத அந்த வறுமை சூழலில் அவர் வீட்டு வாசலில் நிற்கிற பொழுது சங்கரநாராயணன் அண்ணாவியார் பாவலரை என்ன செய்தார்? சேக்கு தம்பியை அரவணைத்துக் கொண்டார். அவருக்கு எந்த காசும் பெற்றுக்கொள்ளாமல், வெகுமதியும் பெற்றுக்கொள்ளாமல் தமிழை கற்பித்துக் கொடுத்தார்.
சங்கரநாராயணன் அண்ணாவியார் என்று சொல்லக்கூடிய பெரும் புலவர் தான், வித்வான் தான். சேக்குத்தம்பி பாவலர் என்று சொல்லக்கூடிய மகத்தான ஆளுமையை உருவாக்குவதற்கு வேர்க்காரணமாக, விதை காரணமாக இருந்தவர். இதெல்லாம் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயம். எந்த ஒரு தனி மனிதனும் சாதித்தவர்கள் யாராக இருந்தாலும் சுயம்புவாக ஒன்றும் பெரிய அளவில் முளைத்து வந்துவிட முடியாது. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்காது. ஆனால் எந்த வேறுபாடும் இன்றி ஜாதி மதம் அத்தனையும் கடந்து அந்த காலத்திலே தமிழன் என்கின்ற உணர்வின் அடிப்படையிலே காசு வாங்காமல் அண்ணாவியார் அன்றைக்கு அவருக்கு என்ன செய்தார்? பாடம் கற்பித்தார். அது மட்டுமல்ல, அவர்தான் சேக்குத்தம்பியை கவிஞராக புலவராக ஆக்கியது. ஈட்டடிகளை கொடுத்து பாடச் சொல்வது, பாடல் பயிற்சிகளை கொடுப்பது. அது மட்டுமல்ல, அவருடைய 12வது வயதிலேயே பட்டாரையர் தெருவிலே அவருடைய வீட்டு முற்றத்திலேயே மேடை அமைத்து, சதாவதானி சேக்குத்தம்பி பாவலர் 12 வயதுல ஞாபகம் வைத்துக் கொண்டு ஒரு சிறுவன், அந்த சிறுவனுக்கு மேடை அமைத்து கொடுத்து திருக்குறள் குறித்து உரை நிகழ்த்த வைத்திருக்கிறார். 2 மணி நேரம் 12வது வயதிலேயே பாவலர் திருக்குறள் குறித்து உரை நிகழ்த்தி இருக்கிறார். கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், நினைத்து பார்க்க முடியாத அறிவும் ஆற்றலும் நினைவாற்றலும் அவரிடம் அதிகமாக இருந்தது. 16 வயதிலேயே அந்தாதி பாட ஆரம்பித்து விட்டார். இது அவருடைய இளமை காலத்துடைய ஆரம்ப கட்ட பாலிய பருவத்தினுடைய வளர்ச்சி நிலையாக நாம் பார்க்கிறோம். இவருக்கு அடுத்த கட்டத்திலே எப்படி தமிழிலே மிகப்பெரிய அளவுக்கு சாதிப்பதற்கும் தமிழ் உலகத்தில் அறிமுகமாவதற்கும் வாய்ப்பாக அமைந்த ஒரு நிகழ்ச்சி தான். நான் ஏற்கனவே சொன்னேனே, ஞானியார் சாஹிப் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஞானமா மேதை, அவர் எழுதிய அந்த ஞான கீர்த்தனைகளை, ஞான திருப்பாளர் திரட்டை பதிப்பிப்பதற்காக வேண்டி இவர் என்ன செய்கின்றார்? அதை கையில் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வருகிறார். சென்னையிலே அந்த காலத்திலே மிகச்சிறந்த ஒரு பதிப்பாளர், மிகப்பெரிய மனிதாபிமானத்திற்கு சொந்தக்காரர், எல்லாரையும் அரவணைத்து மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பண்பாளராக அன்றைக்கு இட்டா பார்த்தசாரதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமகன் இருந்தார். அவர் ஸ்ரீ பத்மவிலாச அச்சகம் என்று சொல்லக்கூடிய அச்சகத்தை நடத்தி கொண்டிருந்தார். இந்த திருப்பாளர் திரட்டை பதிப்பிப்பதற்காக ஸ்ரீ பத்மவிலாசா அச்சகத்திற்கு செல்கிறார். அதனுடைய உரிமையாளர் இட்டா பார்த்தசாரதியோடு அறிமுகம் கிடைக்கிறது. பாவலருடைய அந்த பிழை திருத்தக்கூடிய ஆற்றலை பார்த்து, என் அச்சகத்திலேயே நீங்கள் பணியாற்றலாமே என்று அச்சகத்திலேயே பிழை திருத்த இந்த பணியை அவருக்கு கொடுக்கிறார். இதுதான் அவருக்கு அங்கே வளர்ச்சிக்கான அடிப்படை இருக்கிறது. அங்கே பிழை திருத்தக்கூடிய பணியை கொடுத்தவர் என்ன செய்கின்றார்? அங்கிருந்து அவருக்கு பல இடங்களில் சென்னையிலே உறவாடுவதற்கும் பெரிய பெரிய தமிழறிஞர்களை சந்திப்பதற்கும் உரையாடுவதற்குமான வாய்ப்பு இருந்தது. பிற்காலத்தில் அவதான கலையிலே அவர் சாதிப்பதற்கும் சென்னையில் கிடைத்த அந்த வாய்ப்பு தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. நவராத்திரி தினம் வருகின்றது, சரஸ்வதி பூஜை வருகின்றது. சரஸ்வதி பூஜை வருகின்ற பொழுது இட்டா பார்த்தசாரதி என்ன செய்தார்? பாவலரிடம், அப்பொழுது இளமை பருவம், 20-22 வயது இருக்கும். நாளை சரஸ்வதி பூஜையை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம், சரஸ்வதியின் மீது ஒரு துதிப்பாடலை நீங்கள் பாடிக் கொடுங்களேன் என்று கேட்டார். கேட்டது இட்டா பார்த்தசாரதி யாரிடம்? சேக்குத்தம்பி பாவலர் ஒரு இஸ்லாமியரிடம் கேட்கிறார். சரஸ்வதி துதி ஒன்றை பாடிக்கொள்கிறேன் என்று சொன்னவுடன் பாவலர் உடனடியே அங்கே உட்கார்ந்து எழுதி கொடுத்தாராம். உருமகளை, அயன்னாவில் உரைமகளை, பொறைமகளை, உலகிற்கெல்லாம் குருமகளை, அன்பர் புகழ் குலமகளை, மலர்மகளை, குறைதீர் செல்வ திருமகளின் மருமகளை, குறைதீர் செல்வ திருமகளின் மருமகளை, நிலமகற்கும் கலைமகளை, செவ்வி வாய்ந்த ஒரு மகளை எனக்கருள வருமகளை உன்னல் செய்வாம் என்று பாடி கொடுத்தார். ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் இந்த இடத்துல, எனக்கா வேண்டி இல்ல. ஒரு இஸ்லாமிய புலவர் இட்டா பார்த்தசாரதி கேட்டுக்கொண்டதற்கு என்ன செய்திருக்கிறார்? சரஸ்வதி என்ன சந்தம், என்ன அற்புதமான பாடல். இந்த பாடலை ஒரு இஸ்லாமியர் எழுதினார் என்று இன்றைக்கு யாரிடமா சொன்னா நம்ப மாட்டார்கள் இல்லையா? என்ன சந்தம்! உருமகளை, அயன்னாவில் உரைமகளை, பொறைமகளை, உலகுக்கெல்லாம் குருமகளை, அன்பர் புகழ் குலமகளை, மலர்மகளை, குறைதீர் செல்வ திருமகளின் மருமகளை, நிலமகற்கும் கலைமகளை, செவ்வி வாய்ந்த ஒரு மகளை, எனக்கருள வருமகளை, பெருமகளை உன்னல் செய்வாம் என்று அந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார்.
இந்த பாடலிலே ஒரு வரி மிக முக்கியமான வரி. என்ன வரி என்று சொன்னால், குறைதீர் செல்வ திருமகளின் மருமகளை என்று பாடுகிறார். திருமகள் யாரு? திருமகள் லட்சுமி தேவி, அப்படித்தானா? திருமகள் சரஸ்வதி லட்சுமி தேவிக்கு எப்படி மருமகளாக முடியும்? பாவலர் பாடியிருக்கின்றார். என்ன? குறைதீர் செல்வ திருமகளின் மருமகளை. திருமகளான லட்சுமிக்கு மருமகள் யாரு? சரஸ்வதி தேவி. அது எப்படி மருமகளாக முடியும்? ஒரு வரிக்குள்ள ஒரு பெரிய புராணத்துடைய பின்னணியை காட்டுகின்றார். இப்ப சரஸ்வதி தேவியினுடைய கணவர் யாரு? பிரம்மா. பிரம்மா எங்கிருந்து தோன்றினார்? திருமாலினுடைய உந்தியில், தொப்புளில் இருந்து தோன்றியவர் என்று புராணம் பேசுகிறார். திருமாலினுடைய உந்தியிலே இருந்து பிரம்மா தோன்றினார் என்று சொன்னால், பிரம்மா யாரு? திருமாலுக்கு மகன் முறை. பிரம்மாவுடைய மருமகள் மனைவி யாரு? லட்சுமி. யாரு? சரஸ்வதி. திருமாலுக்கு மருமகள் என்று சொன்னால், திருமாலுடைய மனைவியாக இருக்கக்கூடிய லட்சுமி தேவிக்கு மருமகள் தானே. எப்படி ஒரு வரிக்குள்ள ஒரு புராணத்துடைய பின்னணியை கொண்டு வர பாருங்க. குறைதீர் செல்வ திருமகளின் மருமகளை, எனக்கு அருள வருமகளை உன்னல் செய்வோம் என்று பாடி முடித்தார். இந்த பாடலை பாடியவர் ஒரு இஸ்லாமிய புலவர் என்று இன்றைக்கு யாராவது சொன்னால் நம்ப மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவருடைய சந்தமும் சிறப்பும் அமைந்திருக்கிறார். அந்த அச்சகத்திலே, ஸ்ரீ பத்மவிலாச அச்சகத்திலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுதுதான் அங்கே பல தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் வருவார்கள். அப்படி வந்தவர்களில் ஒருவர் தான் முதுகுளத்தூர் கல்யாண சுந்தரம் பிள்ளை என்று சொல்லக்கூடியவர். அவர் என்ன செய்கின்றார்? இந்த அவதான கலையிலே பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவதான கலை என்று சொல்லக்கூடியது ஒரே நேரத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி பல காரியங்களிலே ஈடுபடுத்துவது என்று சொல்லக்கூடியது. அது அட்டாவதானம் உண்டு. 8 காரியங்களை 8 விஷயங்களில் ஒரே நேரத்தில் செய்வது அட்டாவதானம். தசாவதானம் 10 காரியங்களை 10 விஷயங்களை ஒரே நேரத்தில் கவனம் செலுத்துவது. சோடாவதானம் 16. எல்லாவற்றுக்கும் உச்ச என்னது? சதாவதானம் 100 விஷயங்களில் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்துவது. செலுத்தி அதற்கான பதில்களையும் அதனுடைய விடயங்களையும் சொல்லக்கூடிய சதாவதானம் என்று சொல்லக்கூடியது. அந்த முதுகுளத்தூர் கல்யாண சுந்தரம் பிள்ளை சதா அவதான கலையிலே தன்னுடைய பயிற்சியை பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது பாவலரிடம் சொல்கின்றார், எனக்கு இதில் கொஞ்சம் பயிற்சி இருக்கிறது, என்ன வேணா நீங்கள் சோதித்து பாருங்கள் என்கிறார். பாவலருக்கு அதெல்லாம் அதிகமான உடன்பாடு இல்லை. என்றை என்ன சோதிக்கிறேன்? கண்ட பத்திரிகை என்று ஒன்று உண்டு அந்த அவதான கலையில. கண்ட பத்திரிகைன்னா, ஒரு திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருக்குறள் ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியா எடுக்கிறது. அகர முதல் எழுத்து ஆ, ஹ, ர, தனித்து எழுத்து. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் கொடுப்பது. ஆ 1, காக்கு 2, ராக்கு 3 என்று அந்த எழுத்தை எழுதி எழுத்துக்கு பின்னால் ஒரு எண்ணை கொடுத்து விடுவது. இப்ப மொத்த திருக்குறளுடைய எழுத்துக்கள் அல்லது ஒரு வெண்பாவுடைய எழுத்துக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண் கொடுத்தாச்சா, அது தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துறது. எடுத்து ஒரு ஏதாவது ஒன்றை போட்டு ஒரு குடுவையில போட்டு குலுக்கிட்டு ஒரு எழுத்தை எடுப்பாங்க. இதுல வந்தது என்னது? தீ. இது 8ஆம் நம்பர், 8வது எண். அடுத்து என்னது? இன்னொன்னு. அடுத்து என்ன? மொத்தம் எடுத்த பிறகு அந்த எண்ணை வைத்துக் கொண்டு எண்ணும் எழுத்தும் இவருடைய மனசுல பதிவாயிரும். அதன் பிறகு என்ன செய்வார் என்று சொன்னா, மொத்தமா எடுத்த பிறகு அதெல்லாம் கூட்டி மனசுக்குள்ளே அந்த எண்ணங்களை கூட்டி எடுத்து அந்த குறள் என்ன குறள், அந்த வெண்பா என்ன வெண்பா என்று சொல்லிவிடுவார்கள். ஆச்சரியமான விஷயம். இதற்கு பேர் கண்டப்பத்திரிகை என்று அதற்கு பெயர். அவர் சொல்லுகிறார், கண்டப்பத்திரிகை நிகழ்ச்சியை நீங்கள் வேண்டுமானால் என்னை சோதித்து பாருங்க சொன்ன பாபர் வெண்பாவை அந்த எழுத்துக்களுக்கு பின்னால் எண் கொடுத்து தனித்தனியாக அதை துண்டுபடுத்தி போட்டு குலுக்கி எடுத்து சொல்ல அந்த கல்யாண சுந்தரம் பிள்ளை மிகச்சரியாக அந்த வெண்பாவை சொல்லிவிடுகிறார். பாவலருக்கு ஆச்சரியமாய் போட்டது. இவ்வளவு அற்புதமான ஒரு கலையா அவதான கலை என்று சொல்லி அந்த கலையிலே அவருக்கு ஆர்வம் வருவதற்கு அந்த கல்யாண சுந்தரம் பிள்ளை தான் என்ன செய்தார்? காரணமாக இருந்தார். அதிலே பயிற்சி பெறுகின்றார். 1906 தன்னுடைய சொந்த ஊரான கோட்டாரிலே மாலிக் இப்னு தீனார் பள்ளிவாசல் என்று இருக்கிறது. பாரம்பரியமான பழைய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுடைய முற்றத்திலே மிகப்பெரிய மேடையும் பந்தல் அமைத்து முதலாக பாவலர் என்ன செய்கிறார்? சோடாவதான நிகழ்ச்சி 16 அவதானங்களை ஒரு நேர ஒருமுகப்படுத்தி ஒரே நேரத்தில் நிகழ்த்தக்கூடிய சோடாவதான நிகழ்ச்சியை அரங்கேற்றுகிறார் பாவலர். யாருடைய தலைமையில்? அவருடைய ஆசிரியராக இருந்தார் சங்கர் நாராயணன் அண்ணாவியார் முன்னிலையில் தலைமையில் அரங்கேற்றுகிறார். மிகப்பெரிய வரவேற்பும் பாராட்டும் அவர் கிடைக்கிறது.
நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றவர் அவர்களுக்கு நிறைய பொன்னும் பொருளும் காசு பணமும் நிறைய கொட்டி கொடுத்து அவரை கௌரவிக்கிறார்கள். கொட்டி கொடுத்த அத்தனை பரிசுகளையும் காசையும் பணத்தையும் ஒரு துண்டிலே கட்டி அவருடைய ஆசிரியருடைய காலடியில் சமர்ப்பிக்கிறார். அரைப்பணம் கொடுத்து கற்பதற்கு வாய்ப்பில்லாமல் வாசலிலே வந்து நின்றவர் யார்? சேக்கு தம்பி. அவரை அரவணைத்துக் கொண்டு அன்றைக்கு சங்கநாராயணாவியார் தமிழ் கற்று அவரை வளர்த்தெடுத்து தமிழில் ஆளுமை படைத்தவராக மாற்றிய அந்த ஆசிரியருக்கு, குருநாதருக்கு காணிக்கையாக அன்றைக்கு கிடைத்த அத்துணை பரிசு பொருட்கள் என்ன செய்கிறார்? சமர்ப்பிக்கிறார் பாவலர். அதன் பிறகு 1907 மார்ச் 10 சென்னையிலே விக்டோரியா பப்ளிக் மஹால், அதான் அன்றைக்கு சென்னையில மிகப்பெரிய நிகழ்ச்சி நடக்கக்கூடிய மீட்டிங் ஹால் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரங்காக இருந்த சென்னை விக்டோரியா பப்ளிக் மஹால். அந்த விக்டோரியா பப்ளிக் மஹால்ல சதாவதான நிகழ்ச்சி 1907 மார்ச் 10 அரங்கேற்றுகிறார். அன்றைக்கு மிகப்பெரிய பெரும்புலவராக இருந்த வித்வான் கண்ணபிரான் முதலியார் அதற்கு தலைமை தாங்குகிறார். தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக சென்னையில் வாழ்ந்த மிகப்பெரிய தமிழறிஞர்கள் அத்தனை பேரும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். மறைமலை அடிகள் அமர்ந்திருக்கிறார். திருவி கல்யாண சுந்தரனார், இந்து சுதேசிமித்திரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயர், அன்றைக்கு சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்ட டி கே சிதம்பரனார் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் அன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த அரங்கிலே அமர்ந்திருக்க பாவலர் என்ன செய்கின்றார்? சதாவதான நிகழ்ச்சியை அரங்கேற்றுகின்றார். முதலில் அவர் மேடையிலே இடுப்பில் வேட்டி மட்டும் கட்டிக்கொண்டு நிற்கிறார். மேடை சட்டையெல்லாம் அணிவதில்லை. ஏன்னா ஐம்புலன் சார்ந்த சோதனைக்கு சட்டை அணிந்தால் இடையூறாக இருக்கும். மெய்ஞானாதா மெஞ்ஞானநாதா 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 என்று உதடு உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. கையில ஒரு லாடச் சங்கிலியை அப்படியே மாட்ட கலட்ட என்று ஒரு சங்கிலியை சுழற்றிக் கொண்டே இருக்கிறார். சுழற்றிக் கொண்டே இருக்கிற பொழுது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. சுதேசமித்திரன் இந்து பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். பாவலரே, ஒரு கடவுள் வாழ்த்தோடு நிகழ்ச்சியை தொடங்குங்கள். அது கடவுள் வாழ்த்து சாதாரண பாடினா போதா, சிலேடையாக கடவுள் வாழ்த்து பாட வேண்டும் என்கிறார். பாவலர் உடனே சிலேடையாக ஒரு கடவுள் வாழ்த்தை பாடுகிறார். சிலேடை என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேனை போட்டு சிலேடை தெரியும், இருபொருள் பட என்ன செய்து கொண்டு பாடுவது சிலேடை தெரியும். ஆனா பாவலர் என்ன செய்தார்? இந்த பாடலில் முதலில் வைத்த அந்த தொடருக்கு கடவுள் வாழ்த்து பாடல 5 கடவுள்களை கொண்டு வந்து ஒரு தொடருக்குள்ள நிறுத்தி பாடினார். சிரமாருடையான் திருமாவடியை திறமாய் நினைவார் சிரமே பணிவார், பரமாதரவா பருகார் உருகார் வரமாதவமே மலிவார் பொலிவார். இந்த சொந்தத்தை பாருங்க. சிரமாருடையான் திருமாவடியை திறமாய் நினைவார் சிரமே பணிவார், பரமாதரவா பருகார் உருகார் வரமாதவமே மலிவார் பொலிவார் என்று என்ன செய்தார்? சிரேடையாக பாடினார். பாடிவிட்டு அந்த தொடருக்கு, சிரமாருடையான் என்கிற தொடருக்கு 5 பொருள் கூறினார் பாவலர். சிரமாருடையான், சிரம் 6 உடையான், சிரத்திலே ஆற்றை உடையவர் யாரு? சிவபெருமான். கங்கையாற்றை சூடியிருக்கிறான். வச்சு பாட்டு நடத்தி கொண்டு கூட்டிக்கிடுங்க. சிரமாருடையான், சிரம் மாறுடையான், சிரமாருடைய மாறுபட்ட சிரத்தை யானை முகத்தை உடையவர் யாரு? விநாயக பெருமான். சிரமாருடையான், சிரம் 6 உடையான், 6 சிரங்களை உடையவர் ஆறுமுக பெருமானாகிய முருகப்பெருமான். சிரம் 6 உடையான், சிரத்தை ஆற்றங்கரையிலே வைத்து ஸ்ரீரங்கம் காவிரி ஆற்றிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான். 4 பேர் வந்தாச்சா? 5வதாக சொன்னார், சிரம் என்றால் தலை, 6 என்றால் வழி, எனக்கு தலையான வழியை காட்டக்கூடியவர் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று 5 கடவுள்களை ஒரு தொடருக்குள் கொண்டு வந்து வைத்து மிகப்பெரிய தமிழ் ஆளுமையை காட்டியவர் சதாவதானி சேக்கு தம்பி பாவலர். இது பாவலருடைய சிறப்பா? பாவலருடைய ஆற்றலா? தமிழினுடைய ஆற்றல். உலகத்தில் எந்த மொழியிலும் இப்படி பாட முடியாது. தமிழுக்கு அந்த ஆற்றல் உண்டு. எல்லா கடவுள்களையும் கொண்டு வந்து ஒரு தொடருக்குள்ளே நிறுத்தி கம்பீரமாக காட்டக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு உண்டு என்று பாவலர் அந்த மேடையில் என்ன செய்தார்? நிரூபித்தார். கடவுள் வாழ்த்து பாடியாகிவிட்டது. அதே நேரத்தில் என்ன செய்யணும்? தலைமை பொறுப்பேற்று கண்ணபிரான் அவர்களோடு ஒரு தலைப்பில் இடைக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். 100 விஷயம் ஒரே நேரம் நடக்கணும் இல்ல. தலைவரோடு என்ன ஒரு டாபிக் தலைப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த தலைப்புல பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட போய் அந்த தலைப்பு வச்சு பேசுவார். தலைப்புல இன்னொரு பக்கம் என்னது? சீட்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கும். சீட்டு விளையாடிட்டு ஒரு குரூப் சீட்டு ஆடிட்டு இருக்கும்.
ஒரு கை இவருக்கு பதிலாக இன்னொருத்தர் உட்கார்ந்து இருப்பார். அவர் கார்டு போட மாட்டார். இவர் போய் என்ன செய்வாரு, எட்டி பார்த்துட்டு இந்த கார்டை போடுவார். சீட்டாட்டத்தில் பங்கேற்றுட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் ஆடுபுலி ஆட்டம் அந்த காய்களை நடத்திட்டு இருப்பாங்க. இவருக்கு பதிலாக ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். அவர் எப்படி நகர்த்தும் இடையில போய் சொல்லுவார். ஒரே நேரத்தில் நடந்துகிட்டே இருக்கும். அதே போல ஐம்புலன் சார்ந்த விஷயங்களை சோதிப்பார்கள். நிகழ்ச்சி சாயங்காலம் நடக்குன்னு சொன்னா காலையில் என்ன செய்வார்கள், சென்னையில் ஒரு 8 கிணற்றில் இருந்து கிணறுகளிலே இருந்து தண்ணீரை கொண்டு வந்து பாவலருக்கு அருந்த கொடுப்பார்கள். ஒரு மிடர் தான், மிடர் தான் அதுக்கு பேர், மடக்கு கிடையாது. மடக்கு மிடர் தான், இதான் மிடர், நீல மிடர்தான் சொல்றோம்ல. ஒரு மிடர் அருந்த கொடுப்பார்கள். இது தாம்பரத்தில் உள்ள தண்ணீர், ஒரு மிடர் குடிப்பார் சரின்றவர். அப்ப காலையில எடுத்தது கோடம்பாக்கத்து தண்ணீர், இது ஆவடியில் உள்ள தண்ணீர் என்று 8 ஏரியாவில் உள்ள கிணற்று தண்ணீரை குடிக்க கொடுத்தாங்க. மாலையில நிகழ்ச்சி நடக்கும் போது அதுல ஏதாவது ஒரு கிணற்று தண்ணீரை ஒரு குவளையில கொண்டு கொடுப்பாங்க. ஒரு மிடர் குடித்து விட்டு இது இந்த கிணற்று தண்ணீர் என்பார், இந்த இடத்தில் உள்ள கிணற்று தண்ணீர் என்பார். அந்த சுவை அறியக்கூடிய புலன் அறிவு. அதுபோல காலையில் என்ன செய்வார்கள், வெவ்வேறு எடைவுடைய வெண்கல பாத்திரங்களிலே மரச்சுத்திகளால் ஓங்கி அடித்து ஓசை எழுப்புவார்கள். இது இவ்வளவு எடை உள்ள வெண்கல பாத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஓசை, இது இவ்வளவு எடை உள்ள வெண்கல பாத்திரத்தில் வரக்கூடிய ஓசை என்று 8 வித்தியாசமான எடையுடைய வெண்கல பாத்திர ஓசைகளை அவருக்கு செழிப்புல அறிந்துருவார். மாலையில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற பொழுது ஏதாவது ஒரு வெண்கல பாத்திரத்தை டங்னு அடிப்பாங்க. அந்த சத்தத்தை கேட்டவனை இது இவ்வளவு எடை உள்ள வெண்கல பாத்திரத்தில் வரக்கூடிய ஓசை என்றுவார். நம்ம காலையில் என்ன சாப்பிட்டு ஞாபகம் இருக்கா? நான் சாப்பிடல, நோன்பு இருக்கேன் இல்லையா? வீட்டை விட்டு வந்தா வீட்டுக்காரியை மறந்துடுறோம், என்ன அப்படி இருக்கிறோம். அதனால காலையில சாப்பிட்டத மாலையில் என்ன செய்யறாரு, அந்த சுவை அறிவை என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துகிறார். அதுபோல ஒரு பக்கத்துல இருந்து என்ன செய்யும், மனுஷத்தை ஏதாவது கேட்டுட்டு இருக்கோம், இதை எண்ணிக்கிட்டே இருப்பார். திடீர்னு கேட்பாங்க எத்தனை மனுஷத்தையும் கேட்டது அப்படிம்பாங்க. ஒருத்தர் வெற்றுடம்புல ஒருத்தர் என்ன பண்ணுவார், வெற்றுடம்புல பின்னால் இருந்து நெல் மணிகளை எறிவார். இன்னொரு பக்கம் ஒருத்தர் பாசி மணிகளை இடைக்கிட எறிவார். இன்னொரு பக்கம் பொடி கற்களை எறிவாங்க. திடீர்னு கேட்பாங்க இதுவரை உங்க முதுகில் எறியப்பட்ட நெல்மணிகள் எத்தனை, டக்குன்னு சொல்லிடுவாரு. பாசிப்பயிர் எத்தனை சொல்லிடுவாரு, கற்கள் எத்தனை சொல்லிடுவார். இப்படி அந்த ஆற்றல் அதிசயமான ஒரு ஆற்றலை அவர் என்ன செய்வார், அன்றைக்கு அந்த மேடையில் அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். இதோட என்ன சொன்னா நிறைய இலக்கியத்துக்கு வினாவிடை. திருக்குறள் இந்த குறளுக்கு என்ன விளக்குன்னு ஒருத்தர் கேட்பார், இந்த சீர முடியக்கூடிய குறள் எதுன்னு கேட்பார். கம்பராமாயணத்தை இந்த அடியில ஈட்டடியாக கொண்டு முடியக்கூடிய கம்பராமாயண பாடல் என்ன, இதுக்கு என்ன விளக்குன்னு கேட்பாங்க. எல்லாம் சங்க இலக்கியம், அந்த எல்லா இலக்கியங்களிலிருந்தும் கேள்விகள் வந்துகிட்டு இருக்கும். ஈட்டடிகளையும் சொற்களையும் சீர்களையும் கொடுத்து என்ன பாடல் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எல்லாவற்றிற்கும் நிச்சயமாறு பதில் கொடுத்து கொண்டிருப்பார். ஒருவர் தான் எழுதிய வெண்பாவை 2 முறை வாசித்தா போதும். வாசிப்பாங்க, ஒரு வெண்பா வாசிக்கிறேன் சொல்லுங்க, யாரு வெண்பா, என்னுடைய வெண்பா நான் வாசிக்கிறேன், 2 முறை வாசித்தா போறோம். அதை கேட்டுக்கிட்டு என்ன செய்வார், அந்த வெண்பாவை திரும்ப சொல்லிடுவார். 2 முறை கேட்டா திரும்ப சொல்லிடுவார். எல்லாவற்றுக்கும் உச்சமாக அவர் அந்த மேடையை நிகழ்த்தி காட்டியது என்ன என்று சொன்னால், ஈட்டடி கொடுத்து பாடுவது. கடைசி அடியை கொடுத்து பாட சொல்வாங்க. கடலை கல்வித்துறை பாட சொல்வார்கள், வெண்பா பாட சொல்வார்கள், உடனடியாக பாடுவார். ஒரு அடி கொடுக்கப்பட்டது மேடையிலே. கண்கட்டபின் என்றும் காணா காட்சியை கண்டனரே. உடனே கூட்டது, கண்கட்டபின் எப்படி காட்சியை பார்க்க முடியும், கண் இருந்தாதானே காட்சியை பார்க்க முடியும், என்ன அடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் பேசிக்கும் போது பாவலர் கேட்கிறார், என்ன அடி, கண்கட்டபின் என்றும் காணா காட்சியை கண்டனரே, ஈட்டடி. இதுக்கு என்ன செய்யணும், கட்டளை கலித்துள்ள பாடம். சரி பாடுறேன். இதுக்கு முந்திய வரி என்னன்னா, முந்திய அடியினுடைய கடைசி சீர் சொல்லுவார். கடைசி சீரு இரு, ஈட்டடிக்கு முந்திய அடியினுடைய கடைசி சீரை சொல்லுவார். இரு இரு கடைசி சீரை வச்சுக்கிட்டு நான் பாடுறேன்னு போயிடுவார். முந்தையதுக்கு பதில் சொல்லிட்டு வந்து பாடினாரு, விண் தொட்ட செய்யும் தருமலி காணில் மிகு தின்னனார் பண்பட்ட செந்தமிழ் பாவாணர் போற்றும் பரமன் வெளி புண்பட்டதென்று தம் இரு கண்ணை பெயர்த்து பொருத்தி இரு கண்கட்டபின் என்றும் காணா காட்சியை கண்டனரே என்று பாடினார். கண்ணப்பனா என்னார் புராணம் உங்களுக்கு தெரியும் இல்ல, தெரியுமா? அந்த சிறுமுயல் யாத்தங்கரையில் கன்னி வேட்டைக்காக வந்த கண்ணப்பன் குடிமிநாதர சிவலிங்கத்தை பார்த்து பழிக்கடையா கிடக்கிறான். அன்பு முழுக்க கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு என்று சேக்கிலார் பாடுவார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு, ஓமை உயர்ந்ததன் மேற்றை, உயர்ந்த விஷயங்களைத்தான் ஓமையாக ஓமானமாக பயன்படுத்த வேண்டும். அன்புக்கு எது ஓமானம் சொன்னா கண்ணப்பன்,
என்று சொன்னார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு. வழிகடை கிடக்கிறார், கடைசியில் அந்த சிவகோசிரியார் என்று சொல்லக்கூடிய அந்தனர் வருகிறார். அந்த கதையெல்லாம் விரிவாக பேச வேண்டிய விஷயம். பக்தியை சோதிக்குவதற்காக வேண்டி சிவலிங்கத்தினுடைய ஒரு கண்ணிலிருந்து குருதி வருகிறது. காட்டு மூலிகைகள் எல்லாம் கொண்டு வந்து அப்படி பார்க்கிறாரு, ரத்தம் நிக்கல. அப்ப என்னது, காட்டு வேடன்ல, கண்ணுக்கு கண்ணு, உயிருக்கு உயிர், இந்த அப்படி அந்த கண் இருக்குன்னு சந்தோஷத்தை ஒரு கண்ணை பெயர்த்து அப்புகிறார், குருதி நின்றது. பார்த்தா அடுத்த கண்ணிலிருந்து குருதி வருகிறது. இப்ப அவர் சங்கடப்படவே இல்லை, ஏன்னா இன்னொரு கண்ணு இருக்குல்ல. அந்த கண்ணை பொருத்துகிற பொழுது கண்ணப்பனில் என்று அம்மையப்பராக சிவபெருமான் என்ன செய்கிறாரு, விடையேறு வாகனத்திலே வந்து அவருக்கு திருக்காட்சி நல்குகிறார். இந்த காட்சி எப்ப கிடைச்சது, 2 கண் கெட்ட பிறதான கிடைச்சது. இப்ப பாட்ட பாருங்க. வில் தொட்ட செய்யும் தருமலி காணில் மிகு திண்ணனார், திண்ணப்பன் திண்ணன் பண்பட்ட செந்தமிழ் பாவாணர் போற்றும் பரமன் விழி புண்பட்டதென்று தம் இரு கண்ணை பெயர்த்து பொறுத்து இரு கண்கட்ட பின் என்றும் காணா காட்சியை கண்டறேன் பண்ணாராம். உன்னை கூட்டத்தில் இருந்து அந்த தலைவராக கண்ணபிரான் முதலியார் சொன்னாராம், முகம்மதியரில் மகாமதி படைத்தவர், எனவே உமக்கு மகாமதி சேக்கு தம்பி பாவலர் என்று பட்டம் தருகிறேன் என்று சொன்னாராம். நிறைய இருக்குது, நேரம் இல்ல, ஒவ்வொரு செய்தியை மட்டும் சொல்றேன். இன்னொரு அடி ஒரு சுவாரஸ்யமான ஈட்டடி கொடுத்தாங்க. விராடனையே பெண்ணனலாமே, விராடன் ஆண்பால் அப்படித்தானே, அவன் எப்படி பெண்ணுங்கிறது முரணா இருக்கு இல்லையா, முரண் கொடை. விராடனையே பெண்ணனலாமே சிக்கல் வந்து போச்சு. இப்படி ரொம்ப குதர்க்கமா வரிகளை கொடுப்பாங்க. விராடனை எப்படி பெண்ணலாம், இவர் வந்தாரு, என்ன வரி அடி, என்ன விராடனையே பெண்ணனலாமே, முந்தி அடி ஈட்டு சீர் சொற்ற சொற்ற விராடனை வச்சுக்க, சொற்ற வச்சுட்டு போயிட்டாரு. போயிட்டு திரும்ப அடுத்து வந்தோன்னு பாட்ட சொன்னாரு. உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் மற்றொன்றை எண்ணும் பொழுதும் எரிமுன்னாய் மண்ணில் வர ஆடவனையே தெய்வம் மன்னனும் சொற்ற விராடனையே பெண்ணனலாமே. பெண்களுக்கான பாட்டு. உண்ணுகிற பொழுது, உறங்குகிற பொழுது, எண்ணுகிற பொழுது, எந்த நேரத்திலும் புருஷன் தான் கதி. அவன் தான் என்னது எல்லாமே கிடப்பாங்கள, அவன் சொல்லுதான் பெருசு இருப்பாங்களா. அப்படிப்பட்ட சொற்ற விராடன், சொல் தவிரால், சொற்ற விராடன் பிரிச்சார். சொல் தவிரால், சொற்ற விரானை சொல் தவிரால் அதனையே பெண்ணனலாமே என்று அதை செய்தாராம், பாடி முடித்தாராம். இப்படி மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்பது சதாவதானி சேக்கி தம்பிப்பாவுடைய ஆளுமையாக இருந்தது. அவதான கலையில் அவருக்கு சதாவதானி இந்த பட்டம் கொடுத்தார்கள். நிகழ்ச்சி முடித்து என்ன செய்கிறார்கள், வில்வண்டியில இட்டா பார்த்தசாரதி நாயுடும் அவரும் அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வண்டியை நிறுத்துங்கிறார் பாவலர். என்னன்னு வண்டிக்குள்ள பாம்பு இருக்குங்கிறார். பாம்பு இருக்குதா, கீழே இறங்கி பார்த்தாங்க, தேடி பார்க்கறாங்க, பாம்பை காணோம். இல்ல உள்ள பாம்பு இருக்கு, நல்லா பாருங்க. அந்த குதிரைக்கு போடக்கூடிய புல் கட்டு என்ன செய்வாங்க, இந்த குதிரை வண்டியின் அடியில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுல பார்த்தா விரிச்சு போட்டா ஒரு பெரிய கருணாகும் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். உடனே அதை விரட்டி விட்டுட்டு புறப்படும் போது இட்டா பார்த்தாரு சொன்னாராம், நான் எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. சுவை அறிவதற்கு எல்லாம் சொன்னாங்கல்ல, செவிப்புலன், அந்த புலன் இந்த புலன் அறிவதற்கு ஒவ்வொரு செய்தார். ஆனா அது கண்ணினுடைய புலனை நாசியினுடைய புலனை அறிவதற்கு ஒரு பயிற்சியும் அங்கே வழங்கப்படவில்லையே. அந்த குறையும் இப்பொழுது தீர்ந்து விட்டது. ஏன்னா பாம்பினுடைய அந்த மனத்தை அறிந்து, அதனுடைய உடல் வாசத்தை அறிந்து பாம்பிரின்னு சொல்லிட்டாரு. எனவே நீ சதாவதானி மட்டுமல்ல, அதையும் கடந்து 101வது அவதானத்தை நிகழ்த்தியிருக்கிறேன் என்று அவர் என்ன செய்தாராம், பாராட்டினாராம். இப்படி அவதான கலையிலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஞானம் படைத்தவராக, சாதனை படைத்தவராக சதாவதானி சேக்கி தம்பி பால் இருந்தார். ஆச்சரியமான விஷயம், ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய ஆளுமையோடு, அறிவுப்புலனோடும், நுட்பத்தோடும், ஆழங்கால்பட்ட தமிழ் அறிவோடு இருக்க முடியுமா என்று இன்றைக்கு அவரை பற்றி வாசிக்கிற பொழுது நமக்கு ஆச்சரியத்தை தவிர வேறு எதுவும் மிஞ்சாது. கம்பராமாயணத்திலே கரை கண்டவர் சதாவதானி சேக்கி தம்பி பாவலர். திருவி கல்யாண சுந்தரனார் ஒரு முறை சொன்னார், கம்பராமாயணத்தை பழைய முறைப்படி வியாக்கியானம் செய்து சொற்பொழிவு நிகழ்த்துவதிலே சதாவதானி சேக்கி தம்பி பாவலருக்கு நிகர் யாரும் கிடையாது என்று திருவிக்கா என்ன செய்தாராம், சொன்னாராம். தம்பி நம்ம ராஜா காட்டு ராஜா, ஆமா, என்ன அழைச்சிட்டு வந்தார். நெல்லையப்பர் கோயில் வழியாக நாங்க உய்காட்டு ராஜா அழைச்சிட்டு வந்தார். வரும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த நெல்லையப்பர் கோவில திருவி கல்யாண சுந்தரனார் தலைமையில சதாவதானி சேக்கி தம்பி பாவலர் 3 நாட்கள் தினசரி 2 மணி நேரம் சைவமும் தமிழுங்கிற தலைப்பில் உரை நிகழ்த்தி இருக்கிறார்.
இன்னைக்கு ஏதாவது முடியுமா? அழைப்பாங்களா? அவ்வளவு பெருந்தன்மை அன்றைக்கு இருந்திருக்கிறது. இதான் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம். தமிழை கொண்டாடுகின்ற பெருந்தன்மை ஆட்களை பார்க்கல, அறிவையும் ஆளுமையும் பார்த்து தமிழை கொண்டாடுகின்ற பெருந்தன்மை அன்றைக்கு நம்மிடம் இருந்தது என்பதற்கு அது ஒரு உதாரணமாக இருக்கிறது. கம்பராமாயணத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஒரு வரியை எடுத்து வைத்துக் கொண்டு அதற்கு பல பொருளை சொல்லுவார். இப்போ சீதையை மீட்பதற்காக வேண்டி வாலியை கொன்னாச்சு, சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தையினுடைய தலைமை பொறுப்பை கொடுத்தாகிவிட்டது, கார்காலம் முடிந்தவொன்னு படையோடு வா, புறப்பட்டு இலங்கைக்கு போன அனுப்பி வைக்கிறாங்க. போனவன் திரும்ப வரல. போனவன் மது மங்கையில் மூழ்கிட்டான். யாரு? சுக்ரீவன். உடனே லக்குவனை அழைத்து அவனுக்கு ஞாபகப்படுத்தி அழைச்சிட்டு வான்னு சொல்லும் போது ராமன் நினைச்சான் சுக்ரீவனிடம் சொல்வதற்காக பரதனிடம் சொல்லக்கூடியதாக ஒரு பாட்டு வருகிறது. நஞ்ச மன்னவரை அறிந்தால் அது வஞ்சம் என்று. இப்படி வாக்கு தவறிய மன்னர்களை கொல்வது தப்பு கிடையாது, மனு வழக்காதலின் மனுக்குரிய வழக்காக இருக்கிறது. இது அவனுடைய செபியில சொல்லி அவனை அறிவுறுத்தி அழைத்து வா என்று சொல்லுகிற பொழுது அதில் ஒரு வரியை கம்பன் பயன்படுத்துகிறான். சுக்ரீவன் யார் என்று சொன்னால் 5 50 1 அறியாதவன், 5 50 1 அறியாதவன் என்று ஒரு வரியை பெற்றான். இதற்கு பாவலர் விளக்கம் சொன்னார் பாருங்க. ஒரு 7-8 விளக்கம் அந்த ஒரு வரிக்கு. 5 வயசுல இந்த பயிலுக்கு ஒண்ணும் தெரியாது, வளர்ந்து 50 வயசாயும் முட்டாளா இருக்கான், 1 அறியாதவன், வாக்கு தவறிட்டான். இது ஒரு பொருள். அம்தில் 50 1 சிலம்பதில் 1 அறியாதவன். அம்னா அழகு, சிலம்புனா மலை. அழகான கிஷ்கிந்தையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகும் கூட, மலையின் பொறுப்பை ஏற்ற பிறகும் கூட ஒன்றும் அறியாதவனாக என்ன செய்யறான் இருக்கிறான் என்று இன்னொரு பொருள். 5 1 அறியாதவன். அஞ்சிலம், இவனை கொல்வதற்கு நான் அஞ்சிலம் பயப்படவில்லை, என ஒன்றும் தெரியாதவனா இருக்கிறான் நினைக்கிறேன், நான் பார்க்கிறேன் ஒரு பொருள். அடுத்து இன்னொரு பொருள் என்ன என்று சொல்ல, 5 அம்பு அதில் 1 அறியாதவன். என்னிடம் இருக்கக்கூடிய அம்பில் சிலைகளில் அம்புகளில் வில்லில் இருக்கக்கூடிய அம்புகளில் ஒன்று போது இவனை வீழ்த்துவதற்கு இது அறியாமல் இருக்கிறான் என்று படிப்படியாக 7-8 பொருட்களை செய்கிறார் சொல்கிறார். அதுபோல இன்னொரு வரிக்கு சொன்ன விளக்கம் அற்புதமான விளக்கம். விஸ்வாமித்திரர் தசரத அவைக்கு வந்து நின் மக்கள் 4 கரிய செம்மல் ஒருவனை எனக்கு தந்தருளி தாடகை வழி செய்வதற்கு கேட்கிறார். கரிய செம்மல் யார்? 2 பேர் உண்டு. கரிய செம்மல் யாரு? ஒன்னு ராமன், இன்னொன்னு யாரு? பரதன். பாரதனை போலவே பரதன் கருப்பு. அதனால கரிய பரதன் நல்லவள் அங்க இல்ல, இருந்த பரதனை ராமன் தான் சேருவான். எனவே கரிய செம்மல் ஒருவனை தந்தருளி என்று கேட்கிற பொழுது விஸ்வாமித்திரை அறிமுகப்படுத்துவதற்கு கம்பன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்ன வார்த்தைன்னா எண்ணிலா அருந்தவத்தோன் என்று வர சொல்றான். இந்த எண்ணிலா அருந்தவத்தோனுக்கு ஏகப்பட்ட விளக்கங்களை சொன்னார் பாவலர். எண்ணிலா அருந்தவத்தோ, அளவில்லாத தவங்களை செய்த பெரிய தவமா முனிவன் இவன். எண் இலா, எண்ணிக்கையில் அடங்காத தவம் செய்தவர். எண் இலா, எண்ணிப்பார், அவன் தவத்தை என்ன செய்ய முடியாது, அளக்க முடியாது. எண்ணிலா ஆன ஆச்சரியம், எண்ணி பார்த்தால் ஆச்சரியப்படத்தக்க தவத்தை எல்லாம் செய்தவன். எள் இலா, இகழ்ச்சி இல்லாத தவத்தை எல்லாம் செய்தவன் என்று பாடிவிட்டு கடைசியாக பொருள் சொன்னார். எண்ணில் வரும் தவத்தோன், எண்ணி பார்த்தால் ஆவினால் பசுவினால் வந்த தவத்தை உடையவன் விஸ்வாமித்திரன். அவன் எப்படி பசுவினால் வந்த தவம்? விஸ்வாமித்திரன் மாபெரும் மன்னன், பேரரசன். வேட்டைக்காக வேண்டி பரிவாரங்களோடு செல்கிற பொழுது காட்டிலே வசிஷ்ட முனிவர் தன்னுடைய மாணவர்களோடு அங்கே என்ன செய்தாரு, பர்ணசாலையிலே தங்கியிருக்கிறார். வந்த விஸ்வாமித்திரனை வரவேற்று உணவெல்லாம் வித்தியாசமான விதவிதமான உணவு சமைத்து விஸ்வாமித்திர மன்னன் அல்லவா, மன்னனுக்கு பரிமாறுகிறார் வசிஷ்டர். அப்பொழுதுதான் விஸ்வாமித்திரன் கேட்கிறார், ஒரு காட்டில் இவ்வளவு வகை வகையான உணவெல்லாம் எப்படி கிடைக்குது, உணவுக்கான பொருட்கள் எப்படி கிடைக்கும் சொன்னார்கள். வசிஷ்டனிடம் காமதேனு என்கின்ற ஒரு பசு இருக்கிறது, அந்த பசு என்ன கேட்டாலும் கொடுக்கும், என்ன கேட்டாலும் கொடுக்கும். அதனால தான் அது விதவிதமான விருந்து சமையல் நமக்கு படைத்திருக்கிறார்கள் சொன்ன உடனே அந்த பசுவை இப்ப பார்க்கிறான் யாரு, விஸ்வாமித்திரன். பார்த்தவனுக்கு ஒரு ஆசை, இது காட்டுல இருக்கிறத விட நாட்டுல நமக்கு இருந்தா மக்களுக்கு எவ்வளவு பயன்படும். கேட்டதெல்லாம் வந்துடும் இல்ல, என்ன வேணாலும் வந்துடும். அழகான ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வானா வந்துடும் இல்லையா,
அழகான ஒரு ஜோடியை கொண்டு வானா வந்துடும், எல்லாம் வந்துடும். இந்த பசுவை கோன்னு சொன்ன உடனே வசிஷ்டன் சொன்னா அது வந்தா கூட்டிட்டு போகணுட்டான், வந்தா கூட்டிட்டு போகணும். காமதேனு போய் விஸ்வாமித்திரன் அழைக்கிறான், வரமாட்டேன்னு மறுத்துருவேன். அவனுக்கு கோபம், கட்டி இழுத்து பார்க்க வரமாட்டேன்ட்டு கோபத்தில் உச்சத்துக்கு போன தன்னுடைய படை வீரர்களை எல்லாம் அனுப்பி அதை கைது செய்தா கொண்டு போய் தூக்கிட்டு போயெல்லாம் பார்க்கும்போது காமதேனு பசுக்குள்ள நிறைய படை வீரர்கள் வெளியே வராங்க சண்டை போடுறதுக்கு. ஏராளமான படை வீரர்கள் வந்து விஸ்வாமித்திரனுடைய படை வீரர்களை வெட்டி சாய்க்கிறாங்க. அப்பொழுதுதான் விஸ்வாமித்திரன் புரிந்து கொண்டான், படை வலிமையை விட தவ வலிமை உயர்ந்தது, படை வலிமையை விட தவ வலிமை உயர்ந்தது என்று தன்னுடைய ஆணவம் செருக்கு அத்தனையும் அங்கே கலத்தி விட்டு தபமா முனிவனாக ஆவதற்கு போய் தவத்திலே உட்கார்ந்தான் விஸ்வாமித்திரன். ஒரு பசுவினால் வந்த தவமல்லாவது எண்ணிலா அருந்தவத்தை எண்ணி பார்த்தால் ஆவினால் வந்த தவத்தை உடையவன் என்று ஒரு விளக்கம் சொன்னார் பாவலர். கம்பராமாயணத்தை இப்படி விளக்கம் சொன்னவங்க யாரும் கிடையாது. கூட்டத்தில் இருந்து கேட்டா இதுதான் கம்பனுடைய சிந்தனையா என்று கேட்கலாம். இதுதான் கம்பனுடைய சிந்தனை, இதைத்தான் கம்பன் பாடி இருக்கிறான் என்று சொன்னார். டி.கே.சி. இருக்கிறார், டி.கே. சிதம்பரனார் கம்பராமாயணத்தில் பல பாடல்களை ஒழித்து கட்டினார், திருத்தி எழுதினார். அவர் ஒரு தொகுதியெல்லாம் கொண்டு வந்தார். கம்பராமாயணத்தில் உடன்பாடு இல்லாத பாரதிதாசனே கொதித்தெழுது, ஆரடா நீ கொம்பன் கம்பனை திருத்துவதற்கென்று என்ன செய்தாரு, கொதித்தெழுந்து பாடினார். அப்படி டி.கே.சி. திருத்திய ஒரு பாடல் ஒன்று வந்து என்னன்னா வந்து தாடகை மீது அம்பியை கூட அந்த இதை பேசக்கூடிய ஒரு பாட்டு, சொல்லொற்றும் கரிய வேக சுடுசரம் கரிய செம்மல்ங்கிற ஒரு பாட்டு. அல்ல கரியங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஒன்றுங்கிற வார்த்தையை நிச்சயம் பயன்படுத்தலாம். அப்பொழுது பாவலர் அதுக்கு மறுப்பு தெரிவித்தார். கரிய செம்மல் என்பது ராமனுடைய அற்புதமான அடையாளம். கருமை என்று சொல்லக்கூடிய நிறத்தை மட்டுமல்ல, அவனுடைய ஒட்டுமொத்தமான பண்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம். திருமால் விஷ்ணு பெருமாள் கருநிறமுடையவன், கடவுள் அவதாரத்தினுடைய வெளிப்பாடு என்பதை சொல்லக்கூடிய விஷயம். கருமை என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அங்கீகரிக்கக்கூடியது இல்லையா? வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய எல்லாம் மறைஞ்சிருக்குள்ள மறையும், எல்லாவற்றையும் அங்கீகரிக்கக்கூடிய ஆளுமை சிறப்பு எனது கருமைக்கு உண்டு. அந்த கருப்பைத்தான் கம்பன் வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லாமல் தடுமாறினான். அப்படிதானா? கருப்பா இருந்தா சந்தோஷப்படணும். கம்பராமாயணத்தை படிச்சவங்க சந்தோஷப்படுவாங்க. பெய்யோன் வழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் விளையானோடும் போனான், மையோ மரகதமோ மலைமுகிலோ மறிகடலோ ஐயோ இவன் அழகு என்பதோ அடியா அழகுடைய சொல்றதுக்கு வார்த்தை கிடைக்காம தடுமாறி போனான். கருப்பு வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை கிடைக்கல அவனுக்கு கம்பனுக்கு. ராமனுடைய நிறம் கருப்பு. ராமன் கருப்பென்றால் ரசிக்கின்றீர்கள், ராமாயை கருப்பென்றால் வெறுக்கின்றீர்கள். காமன் என்ன? கருப்பு சிவப்பு பார்த்தா வருகிறான். காமன் எல்லோருக்கும் காமன் தானே, ஒரு புது கவிதை. காமன் காமன் எல்லோருக்கும் காமன் தானே என்று ஒரு புது கவிதை எழுதினான் ஒருத்தன். தெருவில் ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. ஒருவன் சொன்னான், உலகத்திலேயே அழகான குழந்தை இந்த குழந்தை தான். பார்த்தா கண்ணன் கரையர்னு இருக்கு, தொட்டு திருஷ்டி பொட்டு வைக்கலாம் போல் இருக்கு, அவ்வளவு கருப்பு. மூக்கெல்லாம் ஒழுகிட்டு இருக்கு, உடம்பெல்லாம் புழுதி அழுக்கி சட்டை. அவன் சொன்னான், உலகத்திலேயே அழகான குழந்தை இந்த குழந்தை தான். உலகத்திலேயே அழகான குழந்தை இந்த குழந்தையா எப்படின்னு கேட்டா, ஆமா உலகத்திலேயே அழகான குழந்தை இந்த குழந்தை தான். ஏன்னா அது ஏன் குழந்தைன்னா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. கருப்பாக இருக்கின்ற காரணத்தினால் பெற்றவர்கள் வெறுக்காத பொழுது மற்றவர்கள் வெறுப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒரு ரைட்ஸ் கிடையாது. ஒரு கைத்தட்டு நம்ம கருப்பா இருக்கு, எவ்வளவு தூக்கி பிடிச்சு பேசுறவங்கள. அதனால அந்த பண்பினுடைய வெளிப்பாடு கரிய இங்க சொல்ல மாற்று தகுப்புனா ஒன்றுன்னு எதுக்குன்னா ஒரு 50 வீசினா ஒன்று ஏற்கனவே பாட்டு முடிய பாருப்பா. பாட்டு முடிவுல போயிட்டே அது எப்படி போச்சுதான், புல்லருக்கு சொன்ன சொல்பொக்க போச்சான், முட்டாள்களுக்கு சொன்ன சொல் இந்த காயில போயிருந்து இந்த காயில போயிரும் இல்ல, அது போல தாடகை உடம்புல புகுந்து அந்த அந்த பக்கம் போயிடுச்சான். ஓமையை பாருங்க, அப்படி போச்சு. போயிட்டே என்ன ஒன்றுதானே, அது ஒன்றுதானே போச்சுங்கிறான். ஒன்றுங்கிறது முடிவுல முற்றில வருகிற பொழுது நீ ஏன் ஒன்று இந்த வார்த்தை கொண்டு வர? டி.கே.சியை வாங்குன்னு வாங்கினார். அது இப்படி கம்பராமாயணத்தில் மிகப்பெரிய ஆழங்கால்பட்ட அறிவுடையவராக இருந்தார். அவர் எழுதிய நூற்கள் நிறைய நூற்கள். 16 வயதிலே அந்தாதி பாட ஆரம்பித்து விட்டார். திருநாகூர் திருப்பந்தாதி, திருக்கோட்டாட்டு பதிட்டு பத்தந்தாதி என்ற அந்தாதி இலக்கியங்களை பாடியிருக்கிறார். நம்முடைய துறை தலைவர் சொன்னது போல சீரா புராணத்துக்கு உரை எழுதினார். உரை எழுத வைத்தவர் யாரு?
நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்ரீ பத்மவிலாச சபை எச்சரித்து உரிமையாளர் இட்டா பார்த்தசாரதி தான், நீங்கள் சீரா புராணத்துக்கு இதுவரை உரை வரவில்லை, உரை எழுதுங்கள், நான் பதிப்பிக்கிறேன் என்று இட்டா பார்த்தசாரதி தான் தூண்டி என்ன செய்தார், அவரை உரை எழுத வைத்தார். சீரா புராணத்துக்கு உரை எழுதினார். தேவலோக கிரிமினல் கேஸ், வேதாந்த விவகார கிரிமினல் கேஸ் என்று அங்கத நூல்களை என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஒரு நாவல் புதினம் எழுதியிருக்கிறார், கெடுவான் கேடு நினைப்பான் அல்லது மஸ்தான் நமூனா என்கின்ற ஒரு நாவலை எழுதியிருக்கின்றார். கல்வத்து நாயகம் இன்னிசை பாமாலை, சம்சுத்தாசியின் கோவை, நபிகள் நாயகம் ஆன்மீக மஞ்சரி என்று சொல்லக்கூடிய அருமையான சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்கிறார். அதுல நபிகள் நாயகம் ஆன்மீக மஞ்சரி ஒரு பாட்டு சொல்றேன். நபிகள் நாயகம் மஞ்சரி என்பது இஸ்லாமியர்கள் அறிமுகப்படுத்திய இலக்கிய சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. அந்த நபிகள் நாயகம் ஆன்மீக மஞ்சள் முழுக்க பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்துடைய சீர்திருத்தங்களை, சமுதாய சீர்திருத்தங்களை பேசுகின்ற ஒரு அற்புதமான இலக்கியமாக இருக்கும். ஒன்று தெய்வம், ஒன்று மதம், ஒன்று மக்கள் ஜாதி என நன்றி பெற கூறி அவை நாட்டினவில் நான்மறையும் குன்று பெரு தீபம் என கோத்தளித்து காத்தவுங்கள் துண்டுமுயர் மாபெருமை சொல்லற்கு எளிதேயோ சோதி நபி நாயகமே சொல்லற்கு எளிதேயோ என்று அந்த ஓரிரை கோட்பாட்டை அவர் எல்லாம் ஒன்று என்று நிலைநிறுத்தி அந்த பெருமையை பாடினார். அதோடு இன்னொன்றை பாடினார். பெண்களுக்கான சீர்திருத்தங்களை அன்றைக்கு பாடுகிற பொழுது நிறைய சொத்துரிமையை முதலாக நபிகள் நாயகம் வலியுறுத்தி கொடுத்தார் என்கிற செய்தியை பாடுகின்றார். அதே போல அந்த காலத்தில் அரபு நாடுகள்ல என்ன செய்தாங்க, நபிகள் நாயகம் காலத்தில் அதற்கு முன்னாலும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு புதைத்து விடுவார்கள். நம்ம உசிலம்பட்டி போன்ற பகுதிகளில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு காலத்தில் பெண் குழந்தைகள் பிறந்த எருக்கம்பாலை கொடுத்து கொண்டுருவாங்க இல்லையா, ஒரே அடியா வெண்ணில குளிப்பாட்டி கொண்டுருவாங்க, கொலை செய்ய பெண் குழந்தைகள் சிசுக்கொலை எல்லாம் நடந்தது. கருத்தமா என்கிற திரைப்படம் அதை மையப்படுத்தான் பாரதி ராஜா எடுத்தார். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அரபு நாட்டில் என்ன செய்தார்களாம், பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் மட்டும் கொல்லல, வளர்ந்து 7 வயசு 8 வயசு 10 வயசு ஆன பிறகு உயிரோடு போச்சு கொண்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய கொடுமைகள் எல்லாம் எல்லாவற்றையும் நபிகள் நாயகம் தடுத்து நிறுத்தினார். அந்த சீர்திருத்தத்தை பாடுகிறார். நபிகளார் தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார். ஒருவர் தன்னுடைய பெண் குழந்தையை கொண்டு வர்றார். இந்த குழந்தைகளை பார்த்தவன வாங்கி மடியில வைத்து கொஞ்சுவது நபிகளாருடைய வழக்கம். முகமது நபி என்ன பண்ண, அந்த குழந்தையை வாங்கி மடியில வைத்து கொஞ்சி விட்டு கொடுக்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாங்கி கொஞ்சினது யாரு, இறை தூதர், மிகப்பெரிய ஆட்சியாளர், நபிகள் நாயகம் கொஞ்சி இருக்கிறார். சந்தோஷத்துல குழந்தை வாங்கிட்டு போறார். இந்த காட்சியை பார்த்து கொண்டு அங்கே உட்கார்ந்து ஒருவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுகிறார். ஏன் அழுகிறீர் என்று கேட்டவனா சொன்னார், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் உங்களை சந்தித்திருக்க மாட்டேனா, சந்தித்திருந்தால் என்னுடைய பெண் குழந்தையை கொண்டிருக்க மாட்டேனே. என்னன்னு கேட்டா, நான் சிரியாவினுடைய சாம் தேசத்திற்கு அன்றைக்கு வியாபாரத்துக்கு புறப்பட்டேன். நிறைமாத கர்ப்பிணியாக மனைவி இருந்தால், ஆண் குழந்தை பிறந்தா வச்சு வை, பெண் குழந்தை பிறந்தா கொண்டு சொல்லிட்டு போனேன். நான் போயிட்டேன். ஆனா பிறந்தது அழகான பெண் குழந்தை. தாய்க்கு கொள்வதற்கு மனசு இல்லை. உறவுக்கார மூதாட்டியிடம் ஒருவனும் கொடுத்து வழக்க கொடுத்துட்டா, இவன் திரும்பி வருகிறான். பெண் குழந்தை பிறந்தது, பொண்ணு புதைச்சிட்டானா, நல்லது செய்தீர்கள் அப்படிங்கிறான். சிறிது காலம் கழித்து பார்த்தால் ஒரு சின்ன பெண் குழந்தை இந்த வீட்டுக்கு வந்து அடிக்கடி வருது, விளையாடுது. இவன் இந்த குழந்தையோட விளையாடுறான், தூக்கி வச்சு கொஞ்சறான். இவ பாக்குறா, ஊராங்குழந்தையே இப்படி கொஞ்சிட்டு நினைச்சு கொஞ்சிட்டு இருக்கான, இது அவனுடைய சொந்த குழந்தைன்னு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான் என்று உண்மையை சொல்லிவிடுங்க. இவான் குழந்தை தான், நம்ம குழந்தைன்னு சொல்லிவிட்டா. ஒரு நாள் மாலை வேளை அந்த சின்னஞ்சிறு சிறுமியை இவன் கையிலே ஒரு கையிலே பிடித்துக் கொள்கிறான், ஒரு கையிலே மண்வெட்டி எடுத்துக் கொள்கிறான். பாலைவனம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தையை விட்டுவிட்டு மண்ணை தோண்டுகிறான், தோண்டிக்கொண்டே இருக்கிறான். குழந்தை வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார். குழிக்குள்ளே இறங்கி மண்ணை தோண்டுகிறான். தாடியில முடியிலெல்லாம் அந்த மண் படுகிறது. அப்பொழுது அந்த குழந்தை சொல்லிட்டான், அப்பா பாப்பா அத்தா, உங்க தாடியிலெல்லாம் மண்ணு பட்டிருக்குன்னு சொன்னதை கூட மனதில் வாங்காமல் காதில் வாங்காமல் உயிரோடு அந்த குழந்தையை புதைத்து விட்டு வந்து விட்டேனே, எனக்கு விமோச்சனம் உண்டா, எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கதறி அழுகின்றான். அப்பொழுது நபிகள் நாயகம் அழுது கொண்டே சொன்னார், இனிமேல் என் கண் முன்னால் நீங்க வரக்கூடாது, இனிமேல் என் கண்ணுக்கு முன்னால் நீங்க வரவே கூடாது. வந்தால் உம்மை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த கொடூரமான காட்சி என் மனசை வேதனைப்படுத்தும். என் கண் முன்னால் வராதீர் என்று அவரை எழுந்து போக சொல்லிவிட்டு அங்கு கூடியிருந்த மக்களிடம் சொன்னார், யாராவது ஒருவர் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி
நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க தாய் தகப்பனுக்கு சொர்க்கம் உரிமை உடையதாகிறது என்று சொன்னார். சொர்க்கம் வாஜிபு என்று சொன்னார். ஒருவர் கேட்டார், எனக்கு ஒரு 3 பெண் குழந்தை, 3 இல்லை, நான் இத்தனை பெண் குழந்தை இருந்தாலும், ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அது நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு சொர்க்கம் உரிமை உடையதாக ஆகிறது என்று அறிவித்தார். இப்படிப்பட்ட சீர்திருத்தங்களில் பெற்ற சிறு பெண்மகவை பேணி ஊர்ப்புறத்தை உற்றக்குழி தோண்டி புதைச்சிட்ட வன்கொடுமை ஒளித்தீரே நாயகமே, நாதநபி நாயகமே என்று அந்த சீர்திருத்தங்களை எல்லாம் என்ன செய்கிறார்? பாவலர் பாடுகிறார். இறுதியான இன்றைய பேச்சுடைய நிறைவு பகுதிக்கு வருகிறேன். அவருடைய பாவலுடைய பங்களிப்புகளிலே மகத்தான பங்களிப்பு வள்ளல் ராமலிங்க சுவாமிகளுடைய அருட்பாவுக்காக வேண்டி வாதிட்டதுதான். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளை பற்றி தெரியுமா? உங்கள்தான் கேட்கிறேன். வள்ளலாரை பற்றி தெரியுமில்ல? ராமலிங்க சுவாமிகள் பூசி நீரு போல உள்ளம் புனிதமுடைய ஒரு அற்புதமான ஞானி. கைவீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமே என்று கைவீசாமல் நடப்பார். அவ்வளவு பெரிய மகான். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்து வீடு தூரம் இறந்து பசியராது அயர்ந்து வெற்றவரை கண்டு உளம்பதைத்தேன் என்று சொல்லக்கூடிய உள்ளத்துக்கு சொந்தக்காரர் ராமலிங்க சுவாமிகள். அவர் பாடிய பாடல்கள் அருட்பா திரட்டு என்று தொகுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அருட்பாக்களை கோயில்களில் பாடக்கூடாது என்று அவர் வாழ்ந்த காலத்திலே ஒரு பிரச்சனை இங்கே உருவானது. இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு சொன்னா இதெல்லாம் ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். யாழ்ப்பாணத்திலே இருந்து ஆறுமுக நாவலர் என்று சொல்லக்கூடிய ஒரு பழுத்த சைவ பழம், பெரும்புலவர். அவர் எந்த விதத்திலும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. மிகப்பெரிய இலக்கண வித்தகர். அவர் என்ன செய்கிறார்? தமிழகத்துக்கு வந்தவர் சிதம்பரம் நடராஜர் கோயிலே தரிசனத்திற்காக வேண்டி செல்கிறார். அப்பொழுது அங்கே வள்ளல் ராமலிங்க சுவாமிகளுடைய அருட்பா பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுல ஒரு வரி, அரணும் அரியும் ஒன்றென காண்மீர். அரண்னா யாரு? சிவன். அரினா திருமால். ரெண்டும் ஒண்ணுதான் ஒரு வரி வருது. இதை கேட்ட உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி சிவனோடு நீ விஷ்ணு ஒப்பிடலாம்? சிவனுக்கு நிகராக எப்படி திருமால் வருவார்? எனவே இந்த பாடலை நீ பாடக்கூடாது என்று அங்குதான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே சைவ மடங்கள் மற்ற மடங்கள் எல்லாம் வள்ளலாருக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இவர் கடவுள் குரு வழிபாடு கூடாதுங்கிறாரு. ஜோதிமயமாக அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கர ஜோதிமயமாக இறைவனை வழிபாடு செய்யுங்கள் என்கிறாரு. ஜோதிமயமா எப்படி வழிபாடு செய்யறது? ஒரு ஜோதியை ஏற்றி வைத்தாலும் அது உருவம் தானே, இல்லையா? எனவே என்ன செய்தால் தகர விளக்கு ஒன்றை செய்து அதில் தீபத்தை ஏற்றி ஒரு கண்ணாடிக்கு முன்னால் வைத்து, கண்ணாடியில் தெரியக்கூடிய ஒரு ஷேட் தெரியுமில்ல, ஒரு விதமான ஒரு நிழல் அசைவு, அதை பார்த்து அதெல்லாம் ஆரம்ப கட்டத்துக்கு பின்னர் அதெல்லாம் வழிபாடு. இப்படி மனதை ஒருமுறைப்படுத்தி சொல்லி ஒரு பிறந்த பேரொளியாக இறைவன் இருக்கின்றான், ஆற்றலாக. அவனை நீ தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார். உருவ வழிபாடு கூடாதுன்னார். சடங்கு சம்பிரதாயங்களை ஃபுல்லா தூக்கி போட்டார். ஏற்கனவே இதில் ஊறி போய் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆகி போச்சு. வள்ளலாருக்கு எதிராக இங்கு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு இருந்த நேரத்தில் ஆறுமுக நாவலர் அதை தூண்டிவிட்டார். உடனே வள்ளலாருடைய பாடல்களை பாடக்கூடாது, அவை அருட்பாக்கள் அல்ல, மருட்பாக்கள். மருட்சியை தரக்கூடியது, இருண்மையை தரக்கூடிய, தவறான வழிக்கு திசை காட்டக்கூடியது என்று பெரிய விவாதம் இங்கே நடைபெற்றது. ஆபாச தர்ப்பணம் என்று அந்த விவாதத்திற்கு அவர்கள் தலைப்பு கொடுத்தார்கள். ஆபாச தர்ப்பணம், தர்ப்பணம்னா கண்ணாடி, ஆபாசத்தை காட்டக்கூடிய கண்ணாடியாம் வள்ளலாருடைய பாடல்கள். ஆபாச தர்ப்பணம் என்று பாடினாங்க. கடைசியில பிரச்சனை கோர்ட்ல கொண்டு போய் கூட வள்ளலாரை நிறுத்தினார்கள். வள்ளலார் மீது வழக்கு தொடுத்து எங்க நிறுத்தினாங்க? கோர்ட்ல, நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. வள்ளலார் வாழ்ந்த காலத்திலே இவர்கள். ஆச்சரியமா இருக்கு கேட்கறதுக்கு. நீதிமன்றத்தாங்க கடலூர் மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தி அந்த ஆங்கில நீதிபதி சொன்னார், வாய்தா போட்டு தள்ளி போயிட்டாரு, எல்லாரும் ஆஜராக. வாதி பிரதிவாதி அத்தனை பேரும் ஆஜரான ஆறுமுக நாவலர், அவருடைய மாணவர் திருவிக்கா, இவங்க எல்லாம் ஆஜராயிருக்காங்க. இப்ப வள்ளலார் என்ன செய்யணும்? ஆஜராக வரணும். எல்லோரும் அமர்ந்திருக்கிற பொழுது வள்ளலார் கடைசியாக மேலே கீழே ஒரு வெள்ளாடை, மேல ஒரு வெள்ளாடை வெடித்து கொண்டு அந்த புனிதமான மனிதர், பூசு நீர் போல உள்ளும் புனிதமுடைய அந்த மனிதர் அந்த நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிறார். நுழைந்தவுடன் யார் அவர் மீது வழக்கு தொடுத்தார்களோ அவர் மீது அத்துணை பேர் எழுந்து நின்று வணங்கினார். நீதிபதி இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன், விசாரணை கிடையாது.
ஒரு மனிதனை பார்த்தவுடன் வந்தவுடன் அத்தனை பேர் இவ்வளவு மரியாதை கொடுத்து வழங்கினார். சொல்லக்கூடிய சொல் சத்திய வாக்காக இருக்கும், உண்மையாகத்தான் இருக்கும். வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னார். வாழ்ந்த காலத்திலேயே வல்லாரையரை நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். வள்ளலார் காலம் முடிந்தது, ஆறுமுக நாவலு காலமும் முடிந்தது. ஆறுமுக நாவலுடைய மாணவர் கதிரவேர் பிள்ளை என்ன செய்தாருங்க வரார். வந்தவர் திரும்ப பிரச்சனை உண்டு பண்ணி விட்டார். கதிரவேர் பிள்ளையுடைய மாணவர் தான் திரு கல்யாண சுந்தரனார். திரும்ப உண்டு பண்ணி விட்டார். கொடி கட்டி பறந்தது வள்ளலாருக்கு எதிரான மருட்பா வாதம். இந்த நேரத்தில் அருட்பாவுக்காக வேண்டி வாதிடுவதற்கு யாராவது வரமாட்டார்களா என்று ஏங்கிக்கிற நேரத்தில் சதாவதானி சேக்கு தம்பி பாவலர் களத்திலே இறங்கினார். நான் வாதிகிறேன் என்று களத்தில் இறங்கியவுடன் அருட்பா வள்ளலாருடைய சபைச்சா அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி. கதிர்வேர் பிள்ளைக்கு ஒரு எதிர்பேர் பிள்ளை வந்து விட்டார் என்று அவரை கொண்டாடினாங்க. வந்தவொன்னு வாதத்தை ஆரம்பித்தார். ஆபாச தருப்பணம் தான் சொன்னாங்க வள்ளலார் பாடல்கள். ஆபாச தருப்பணம், ஆபாச தருப்பணத்தில் ஆவை தனியை பிரித்தார். பிரித்துவிட்டு வள்ளலார் பாடல்களா பாச தருப்பணம் என்று வாதத்தை ஆரம்பித்தார். துண்டக்காரன் துணியக்காரன் ஓடிப்பிட்டாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறேன் அந்த விவாதத்தில், ஒரு செய்தியை மட்டும். இந்த கதிரவேர் பிள்ளை ஒரு கூட்டத்தில் என்ன செய்யறாரு, சென்னையில பேசுறார். பேசுகிற பொழுது அருட்பா நீங்க படிச்சு பார்த்தீங்க சொல்றாரு. பார்த்தீங்கன்னு சொன்னா அது வள்ளலாருடைய ஆணவத்தை காட்டுவது. எல்லோரும் இறைவனுடைய பாதார விந்தத்தை அடைவதற்கு முயற்சிப்பாங்க. ஆனா இறைவனுடைய முடியில போய் உட்காரணும், தலையில போய் உட்கார்ந்து பாடுறாரு. நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. 6ஆம் திருமுறையில் வரக்கூடிய 7வது பாட்டு அருட்பா. நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வேற நாடுகின்றேன் வெண்ணிலாவை என்று முடியல போய் உட்கார்ந்து ஆணவத்தை பாடுகிறேன்னு சொன்ன கூட்டத்தில் உட்கார்ந்து பாவலர்கள் மேடைக்கு போயிட்டார். எனக்கு பேச அனுமதி தரணும்ங்கிறார். உடனே கூட்டம் சலசரைக்கிறது. உடனே கதிரவேர் பிள்ளை பேசுங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா ஒருத்தர் அவங்க மரியாதையில் எந்த குறைவும் கிடையாது வைத்திருக்காங்க. கதிரவேர் பிள்ளையுடைய மாணவர் தான் திருவிக்கா. ஆனா பாவலருக்கு மேல அவ்வளவு உயிரா இருந்தார். அவர் தலைமையில தான் நெல்லையப்பர் கோயில்ல சைவம் தமிழும் என்று 3 நாளுக்கு உரை நிகழ்த்தினார். அவர்களுக்குடைய கருத்து வேறுபாடை தவிர ஒருத்தருக்கு மதிப்பு எந்த குறைவும் கிடையாது. நீ பேசுங்கள் என்று சொன்னவுடன் நீங்கள் சொன்ன விளக்கம் தவறு. அது நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலா இல்ல, நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலா. இரு என்கிறது அச்சுப்பிழையாக சேர்ந்திருக்கிறது. நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர நாடுகின்றேன் வெண்ணிலாவை என்றுதான் பாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். நாதம் ஒரு நாத தத்துவம் பிறவிட விளக்கத்திற்கு நாதர் முடி மேல் என்பது சைவ சித்தாந்தம் பேசக்கூடிய விஷயம். சைவ சித்தாந்தம் பேசக்கூடிய அந்த 36 தத்துவங்களில் 36வது தத்துவம் நாத தத்துவம். நாத தத்துவம் என்கிறது எல்லாம் முடிந்த நிலை. படிப்படியாக இறைவனை அணுகுகின்ற முறை இருக்குத, மேல போகக்கூடிய எல்லாம் முடிந்த கடைசி நிலை தான் அது அந்த நாத தத்துவம். எல்லாம் முடிந்த நிலை. அதைத்தான் சிவானந்த பெருவெளி என்று பேசுகிறார்கள், சச்சிதானந்த பெருங்கடல் என்று பேசுகிறார்கள். வள்ளலார் அதை அருட்பெருஞ்சோதி என்று பேசினார். இதை நீங்கள் நினைப்பது போல நாதர் முடி என்று தலையை குறிப்பிடக்கூடிய விஷயம் இல்லை. இது நாத தத்துவம். கடைசி எல்லாம் முடிந்த நிலையில் போய் நான் என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு முந்திய பிந்திய பாடலை போடிட்டு காட்டுகிறார். இதை புரிந்தால்தான் இந்த பாடலை புரியுங்கிறார். முந்திய பாட்டு 6ஆம் பாட்டு என்னது, தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிதல், தன்னை அறிதல் ஞானம் அடைதல். தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று முந்திய பாட்டு. 2வது பாட்டு நாதமுடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர நாடுகின்றேன் வெண்ணிலாவே. அடுத்த பாட்டு 8வது பாட்டு சச்சிதானந்த பெருங்கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே என்று அந்த எல்லாம் முடிந்த ஏகத்து அந்த நிலையில் போய் நான் கலக்க வேண்டும் என்பதைத்தான் பாடுகிறாரே தவிர நீங்கள் சொல்வது போல அது ஆணவத்தில் பாடப்பட்ட விஷயம் அல்ல. எல்லாம் முடிந்த ஏக நிலையில் நான் கலக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயமாக என்ன செய்ய அமைந்திருக்கிறேன் என்று விளக்கம் சொன்னார். இப்படிதான் மறுப்பு சொல்றார். அவர்கள் மறுப்பா கோஷ்டியில சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் மறுப்பு சொல்லி அருட்பா அருட்பா தான் என்று நிறைநிறுத்தினார். இதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சைவ சித்தாந்த அந்த வள்ளலாருடைய அருட்சபையை சார்ந்தவர்கள் எல்லாம் பாவலரை காஞ்சிபுரத்துக்கு அழைத்தார்கள். யானை மீது அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து சென்று காஞ்சிபுரம் பெரிய கோயிலை பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து சிறப்பித்தார்கள். ஒரு இஸ்லாமிய பெருமகனாருக்கு
ஒரு தமிழ் புலவன் என்கின்ற அந்த கம்பீரத்திற்காக வேண்டி காஞ்சிபுரம் பெரிய கோயில்ல யானை மீது அமர்த்தி சென்று பூர்ணகும்ப மரியாதை கொடுத்து கிளப்பித்தார்கள். பெரிய மேடையும் பந்தலும் அமைத்து பாவலருக்கு அங்கே தேவாமிர்த பிரசங்க களஞ்சியம், தேவாமிர்த பிரசங்க களஞ்சியம் என்று பட்டம் கொடுத்தார்கள். அந்த மேடையிலே பாவலர் அருட்பாவினுடைய அருமை பெருமைகளை 3 மணி நேரம் பேசியிருக்கிறார். வள்ளல் பெருமானுடைய பெருமைகளையும் அருட்பாவுடைய சிறப்புகளையும் 3 மணி நேரம் பேசியிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் இருந்து ஒரு எழுந்து வந்தார். பழைய ஆளு மருட்பாகோஷிக்காரன் தான். நீர் என்ன இருந்தால் ஒரு அசைவர், நீர் எப்படி சைவரை பேசலான்னா? அசைவர்னா என்னது? அசைவம் மாமிசம் சாப்பிடுவார். அதுவும் அறுசுவைதான் தம்பி, அறுசுவைதானே. நோன்பு நேரம் எதுவும் பேசக்கூடாது, அதுவும் அறுசுவை உணவு தான். இப்போ என்ன இருந்தாலும் நீர் அசைவர், நீர் எப்படி சைவரை பேசலாம்னா? உடனே கூட்டத்தில் பரபரப்பு சலசலப்பு வந்த உடனே பாவல் என்ன, ஆம் யாம் அசைவம், யாம் அசைவம், யாம் அசைவம், யாம் அசைவம், தாம் தித்தாம் கிடதக தை தித்தை, யாம் அசைவம், யாம் அசைவம் அபிநயம் பிடித்து நடன ஆரம்பிச்சிட்டார். ஆடிக்கொண்டே சொன்னாராம், ஆம் யாம் அசைவம், யாம் அசைவம். தில்லை அம்பலத்திலே காலை தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் நடராஜ பெருமான், அவரும் அசைவம், நானும் அசைவம், நாங்கள் இருவரும் ஒரு சாதி, நீ என்ன சாதி என்று கேட்டார். ஒரு மகத்தான ஒரு ஆளுமை. நம்ம தமிழ் மண்ணில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவுக்கு ஞான கடலாகும் அறிவும் ஞானமும் நினைவாற்றமுடைய ஒரு ஆளுமை வாழ்ந்தார் என்று இன்றைக்கு சொன்னால் நம்ப மாட்டார். அவ்வளவு பெரிய ஆளுமையாக வாழ்ந்த பெருமை சதாவதானி செய்குத்தம்பி பாவலருக்கு உண்டு. இது என்ன நான் கடைசியா சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னால், செய்குத்தம்பி பாவலர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை உருவானது என்று சொன்னால், அவருடைய அறிவு ஆற்றல் நினைவாற்றல் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த சங்கரநாராயணன் அண்ணாவியார் என்கின்ற ஒரு ஆசிரியர் பெருந்தகை, இத்தா பாரதசாரதி என்று சொல்லக்கூடிய அந்த அச்சக உரிமையாளர், இவர்களெல்லாம் அன்றைக்கு இல்லை என்று சொன்னால் பாவலனுடைய விளக்கினுடைய வெளிச்சம் எங்குமே தெரியாமல் போயிருக்கும். இந்த பெருந்தன்மை, இந்த பண்பாடு தமிழ் சூழலில் இன்றைக்கு வளர வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.